ஆல்கோ ரெகுலேஷன்ஸோட எஃபெக்ட்டு April 1, 2026 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்கர்ஸ் தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுறத டோட்டலாக நிறுத்திட்டாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குவான்டிப்ளை, ட்ரேட்ரான், குவான்ட்மேன் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் ஆல்கோ ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் Zerodha என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸை சப்போர்ட்டே பண்ண போகிறதில்லைன்ட்டாங்க. அதனால் அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் இதுக்கப்புறம் நீங்கள் Zerodha யூஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது, ஃபயர்ஸும் என்ன சொல்லிட்டாங்க, தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டோம். நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் யூஸராக இருக்கீங்க, உங்களோட ஓன் ஆல்கோரிதமை உங்களோட ஓன் கோடிங்கை வச்சு ஆட்டோமேட் பண்ணுறீங்கன்னா எந்த இஷ்யூவும் இல்லை. பட் தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தால் நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபயர்ஸும் சொல்லிட்டாங்க. Zerodha, ஃபயர்ஸ், கோயிங் ஃபார்வர்ட் மல்டிபிள் அதர் ப்ரோக்கர்ஸும் இதை சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லா ப்ரோக்கர்ஸும் அவங்களோட ஓன் டூல், அவங்களோட ஓன் தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் பதிலாக அவங்களோட ஓன் ஆல்கோ பிளாட்ஃபார்மை உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ரெண்டாவது, நீங்கள் உங்களோட ஓன் அக்கௌண்ட்டு, உங்களோட ஓன் ஆல்கோரிதமை வச்சு, உங்களோட ஓன் கோடிங்கை வச்சு நீங்களே ரன் பண்ணுறதா இருந்தால் கூட ஸ்டாட்டிக் ஐபி மேண்டட்டரி. இதுக்கு முன்னாடி அந்த ஒரு ரெகுலேஷன்ஸ் இல்லை. இப்போது ப்ரோக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆர்டர்ஸ் எந்த ஐபி அட்ரஸ் வந்து வருது அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். அப்படி இல்லைனா அந்த ஆர்டர்ஸ் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ஃப்ரம் April 1 ஸ்டாட்டிக் ஐபியும் மேண்டட்டரி. ஸோ உங்களோட ஓன் கோடே நீங்கள் ரன் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த ஸ்டாட்டிக் ஐபியை க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் ப்ரோக்கரில் அப்டேட் பண்ணால் தான் உங்கள் ஆர்டர்ஸே வில் கோ த்ரூ. இன்கேஸ் இந்த ஸ்டாட்டிக் ஐபிலாம் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நான் அதை பற்றி டீட்டெயிலாக ஆல்ரெடி யூடியூப்பில் என்னோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் கீப் திஸ் திங்ஸ் இன் மைண்ட். ஃப்ரம் April 1 இது எல்லாமே இவர் இம்ப்ளிமெண்ட் ஆக போகிறதுனால இந்த சேஞ்சஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் ட்ரேடிங்.